Hello friends, so இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Infinix Zero X Pro இந்த ஸ்மார்ட்போனோட அன்பாக்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இந்த ஸ்மார்ட்போன் பாத்தீங்கன்னா குளோபல் வேரியன்ட் தான், இந்தியாவோட லான்ச் ஆகல. இந்த ஸ்மார்ட்போன் அன்பாக்ஸ் பண்ணி அப்படியே டீடைலா இந்த ஸ்மார்ட்போன் என்ன இருக்குன்னு பாப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்துற பெல் சிம்பல் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப அந்த மாதிரி சார்ஜ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணா பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி பாங்க ஸ்மார்ட்போன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Infinix Zero X Pro பாக்ஸ். இப்போ நம்ம பாக்ஸ் இருக்க சீலை கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணனே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஸ்மார்ட்போன் இருக்கு. ஸ்மார்ட்போன் எடுத்து நம்ம சைடுல வச்சிரோம். பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் ஸ்மார்ட்போனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா Infinix ஸ்டிக்கர்ஸ், புக்லெட்ஸ் அண்ட் கார்ட்ஸ் தந்திருக்காங்க. சிம் எஜெக்டர் டூல் இருக்கு அண்ட் கலர்ஃபுல்லான ஒரு கேஸ் தந்திருக்காங்க ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ண. கேஸ் பார்க்க நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒயிட் கலருக்கான ஒரு ஹெட்ஃபோன் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஒயிட் கலர் ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்கு. இது பாத்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் கேபிள். கடைசியா பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல ஒரு சார்ஜிங் அடாப்டர் தந்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 45 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸ்ல இருக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோனில் இருந்து ப்ரொடெக்டிவ் ராப்பர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியை பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைனுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் நல்ல ஒரு பிளாக் ஃபினிஷ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பிளாக் ஃபினிஷ் எடுத்துகிட்டு வந்து நடுவில் நல்ல ஒரு ஒயிட் டாட்ஸ் தந்திருக்காங்க. ஸோ டிசைன் பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. நைட்ஸில் எப்படி ஸ்கை இருக்குமோ அந்த மாதிரி டிசைன் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். இங்கே பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவரியை பற்றி பார்த்துருவோம். ஃபோன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக், அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் பட்டன் இருக்குது. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளெயினாக இருக்குது, எதுவும் மேலே ஃபோனோட மேலே. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே ஸ்லாட்ஸ் வந்திருக்காங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது அண்ட் ஸ்பீக்கர்கள் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்சுவல் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே தந்திருக்காங்க. இங்கே பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2400 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. ஆஸ்பெக்ட் ரேஷன் பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தராங்க. இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஆண்ட்ராய்ட் பேனல் எடுத்துகிட்டு வந்து அண்ட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டும் தராங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்சுவல் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. செல்ஃபி கேமரா வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம் செல்ஃபி கேமராவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அப்படியே இந்த கேமரா சுற்றி LED ஃப்ளாஷ் இருக்குது. 108 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா OIS இருக்குது, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். அண்ட் இந்த ரியர் கேமராவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 60x வரைக்கும் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஜூம் பண்ணி நீங்கள் குவாலிட்டியாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான பெரிஸ்கோபிக் டெலிஃபோட்டோ கேமரா தந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5x வரைக்கும் ஆப்டிக்கலில் ஜூம் பண்ணிக்கலாம். அண்ட் இதிலும் OIS இருக்குது, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். கடைசியாக பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தந்திருக்காங்க. ஸோ டோட்டலாக இங்கே வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அப்படியே இந்த கேமரா சுற்றி LED ஃப்ளாஷ் இருக்குது. இந்த ரியர் கேமரோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4Kல வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ இங்கே கேமராஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். 108 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா தராங்க. ஸோ ஹை குவாலிட்டியில் நீங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கலாம். அண்ட் 60x நீங்கள் ஜூமும் பண்ணிக்கலாம். கேமராஸ் பற்றியும் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4500 mAh ஒரு பேட்டரி தராங்க. சார்ஜிங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 45 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. 45 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் இருக்க யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். 0 to 40% ஜஸ்ட் 15 மினிட்ஸில் சார்ஜ் ஆகிடும் இன்ஃபினிக்ஸ் தரப்பு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டரியோட MH ரொம்ப கம்மியாகவே தந்திருக்காங்கன்னு சொல்லலாம். பட் சார்ஜிங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா XOS 7.6 OS தராங்க. இது பார்த்தீங்கன்னா Android 11 மேலே ரன் ஆகுது. இங்கே ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட Helio G95 ப்ராசஸர் தராங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 12 நானோமீட்டர் டெக்னாலஜியில் பில்ட் பண்ண ப்ராசஸர். இங்கே GPUன்னு பார்த்தீங்கன்னா Mali G76 ஒரு GPU தராங்க. இங்கே ஸ்டோரேஜ் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் தராங்க. இந்த ஃபோன் செக்யூரிட்டி சென்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தராங்க அண்ட் ஃபேஸ் அன்லாக் சென்சாருமே தராங்க. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்படி இருக்காது நீங்களே பாருங்கள். இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 193 கிராம் வெயிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியன்ட் தான், இந்தியாவில் ஒன்றும் லான்ச் ஆகல. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் டீட்டெயில் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் தான்.
அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்போ இந்தியாவுக்கு லான்ச் ஆகும்னு கேட்டிங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் லான்ச் ஆயிரும்னு இன்ஃபினிக்ஸ் தரப்பில் சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்பெக்டட் லான்ச் டேட்டும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்து வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த பேஸுக்கு லான்ச் ஆனால் நல்லா இருக்கும்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சார்ஸ் நீங்கள் நியூஸ் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பத்து ஒரு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.